ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் ஈவினிங்கில் ஒரு லெவல்ஸ் பார்த்துருந்தோம். அதாவது 7,686 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 7,900 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். நல்ல ஒரு பிரேக் அவுட் தான், இருந்தாலுமே ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எஸ்டர்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனும் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? 7,598ல். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கிற யூஎஸ் ஆயிலும் நமக்கு கொஞ்சம் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு -$0.39 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா oilprice.comல போய் பார்த்துக்கலாம். oilprice.comல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.79 இது பாசிட்டிவாக காட்டுது. ஓகேங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா ஒரு சில டைம் இந்த சார்ட் நமக்கு தப்பாக கூட ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு தடவை oilprice.comமையும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த டிமாண்டு நமக்கு கண்டினியூஷன் ஆகுமா? ஏன்னா நமக்கு WTI க்ரூட் ஆயில் ஒரு 1% பாசிட்டிவில் இருக்குது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஒரு 0.97% பாசிட்டிவில் இருக்குது. ஓகே. இப்போ ஈரான் யூஎஸ் வார் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது வான்வழி தாக்குதல் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ஷிப்பை இது பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வான்வழி தாக்குதல் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது தொடர்ந்து 6வது நாள் நடக்குது போர். ஸோ இந்த போர் எதுக்காக வான்வழி தாக்குதல் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஹார்மஸ் ஜலசந்தியில் செல்லும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு. ஓகேங்களா? இப்போ அமெரிக்காவோட கப்பல்கள் போகல. ஸோ அந்த கப்பலை ஈரான் தாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புக்காக ஸோ இந்த ஸ்கை ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஈரானோட ட்ரோன் தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கடல்வழி வர்த்தகத்தை பாதுகாத்தல், இந்த மூணும் பண்ணுறதுக்காக தான் ஸோ இந்த தாக்குதல் நடந்துட்டுருக்கு. இந்த தாக்குதல் நடக்கிறதுனால ஆயில் டிமாண்ட் தான், இருந்தாலுமே என்ன சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் நமக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நமக்கு செல் சைடு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த செல் சைடு கன்ஃபர்மேஷன் இதுக்கு கீழே ஓப்பனிங் கொடுக்கணும். மறுபடியுமே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு கீழே ஒரு ஓப்பனிங் கொடுத்தா ஸோ நமக்கு அங்கேருந்து 7,429 நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ இது நடக்கணும். இல்லை அப்படின்னா இந்த 7,686 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் பை ஸ்டார்ட் ஆகும். அதோட டார்கெட் 7,909. ஸோ இப்படி தான் நமக்கு இன்றைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பை சைட் பிரேக் அவுட்டுங்கிறது 7,686. அதே மாதிரி செல் சைட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. இருந்தாலுமே ஒரு 1% நமக்கு WTI க்ரூட் ஆயில் பாசிட்டிவில் இருக்கிறனால கொஞ்சம் மேலே தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ செல் சைட் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறப்ப தான் அந்த இடத்துல நமக்கு செல் சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே. அடுத்தது நேச்சுரல் கேஸ் பார்க்கலாங்க. இப்போ நேச்சுரல் கேஸ் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நேற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 319 அந்த மாதிரி ரேஞ்சுக்கெல்லாம் கூட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரியுமே நமக்கு டிமாண்டு தான் கொடுத்துருக்கு. இருந்தாலுமே நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய செல்லிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போர்ட் ஜோனில் தான் நிற்குது 275.2. ஸோ இந்த 275.2 சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா 281.6 இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸ் நமக்கு கீழே டவுன் ஆகணும் அப்படின்னா எஸ்டர்டேவோட லோவை பிரேக் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோசிங் வைக்கணும். அதாவது இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு நமக்கு க்ளோசிங் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எங்கள் இன்வென்ட்ரி டேட்டா டிமாண்ட் வந்திருக்கு, ஆனால் இவ்வளோ பெரிய செல்லிங் நடந்திருக்கு, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ப்ரிடிக்ஷன் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? இப்போ க்ரூட் ஆயிலில் கூட ஓரளவு நாம் ஒரு நியூஸை அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் பொதுவாக எந்த நியூஸ் மூலியமாக நமக்கு ப்ரிடிக்ஷன் கிடைக்கும் அப்படின்னா வெதர் நியூஸ் மூலியமாக மட்டும்தான் நமக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். மற்றது எல்லாமே ஒரு வால்யூம் பேசிக்ஸில் தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்வென்ட்ரி டேட்டாங்கிறது 100% நமக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு என்ன சொல்கிறதுனா எந்த ஒரு கேரண்டியுமே நமக்கு கிடையாது. க்ரூட் ஆயிலையும் சரி நேச்சுரல் கேஸ்லையும் சரி. அதுக்குனால தான் க்ரூட் ஆயிலில் கூட காலையில் API எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? ஈவினிங் நைட்டு கிடைக்கிற இன்வென்ட்ரி டேட்டா விட காலையில் API எஸ்டிமேட் பண்ணியிருக்கிற இன்வென்ட்ரி டேட்டாவில் வச்சு நம்ம க்ரூட் ஆயிலோட இம்பாக்டை கண்டுபிடிச்சலாம். பட் நேச்சுரல் கேஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே $4,027 ஒரு $40 $50 பக்கம் நமக்கு டவுன் ஆயிருக்கு.
இன்றைக்கி வந்து ஒரு 13 பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. சில்வர் அதே மாதிரி தான் ஒரு $0.088 வந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. இப்போ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோன், அதாவது டபுள் பாட்டம் சப்போர்ட்டு. இப்போ கோல்டு மறுபடியும் மேலே வரணும் அப்படின்னா 1,40,970 பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் 1,43,000 வரைக்கும் நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா அகைன் வந்து நமக்கு இந்த லோவெல்லாம் பிரேக் அவுட் நடக்கிறப்ப ஸோ கண்டிப்பாக அகைன் வந்து கீழே மறுபடியும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் தான் கோல்டில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து சில்வர் அதே மாதிரி தான் நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2,18,000 ஓப்பன் ஆகுது, 2,16,000 ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா ஒரு கேப் டவுன்லலாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,18,068. அடுத்தது வந்து நம்ம காப்பர் பார்க்கலாம். காப்பர் பெரிய மூவ்மெண்ட் இல்லைங்க. நேற்று வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது 1340 ஒரு ஓவர் பாட் வந்து நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ ஓவர் பாட் நடக்கிறப்ப தான் வேகமாக வந்து இறங்கும். ஓகேங்களா. ஸோ 1304 நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த சப்போர்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எந்த பேட்டர்னுமே நமக்கு வந்து காப்பரில் வந்து கிரியேட் ஆகலை. ஸோ ஈவினிங்கில் ஏதாவது எம்செக்ஸில் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது நாம் நிஃப்டி நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ நிஃப்டி வந்து ஒரு 42 பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவ் வந்து போயிட்டுருக்கு. இது மேக்ஸிமம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியெல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு வாலட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏடிஆர் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் நல்லா இருக்குது. ஸோ ஏடிஆர் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல. ரிலையன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. குளோபல் இண்டெக்ஸ் தான் கொஞ்சம் வந்து பயமுறுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு 6 பாயிண்ட் மட்டும் நெகட்டிவில் வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போ நிஃப்டி வந்து ஒரு 37 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் ஒரு 50 பாயிண்ட் நெகட்டிவ்லையோ இல்லை ஒரு 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்லையோ எல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம். இருந்தாலுமே நிறைய சப்போர்ட் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக வாலட்டிலிட்டி எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கறனால நமக்கு வாலட்டிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பை செல் சைடு கன்ஃபர்மேஷன் எஸ்டர்டே வந்து கொடுத்துருக்கு, பார்க்கலாம். ஸோ இந்த இடம் காலையிலே இந்த இடத்துலலாம் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நல்ல என்ன சொல்கிறது அப்படின்னா செல் சைடு கன்ஃபர்மேஷன் தகுந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதோட டார்கெட் வந்து 7,429, சப்போர்ட்டும் அதே தான். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.